அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ந்து இந்த வளமையான தர்பியா வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தர்பியாவிலே முதல் வகுப்பு சென்ற முறை நாம் பாடம் நடத்திய இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கித்தாபுகளிலிருந்து தொகுக்கப்பட்ட 50 பலன்கள் அப்படிங்கிற 50 ஃபாய்தாக்கள் அப்படிங்கிற நூலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் எத்தனை ஃபாய்தா முடித்தோம் நம்ம? என்னம்மா? 5. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், கரெக்ட் தான். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல் ஃபாயிதா நம்பர் 6 இன்ஷா அல்லாஹ். இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு ஃபாயிதா. இதில் வந்து இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கால ரஹிமஹுல்லா குல்லு நஃபஸின் யஹ்ருஜு ஃபி கைரி மா யுகர்ரிபு இலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்ரத்துன் அலல் அப்த். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சும் இறைவனுக்கு அவனை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய முறையிலே வெளிப்படாத ஒவ்வொரு மூச்சும் அவனுக்கு அது நஷ்டமாகவே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அவனுக்கு ஒரு கவலையாகவே அது அமையும். இறுதியில் வந்து அவன் என்ன செய்வான்? வருத்தப்படக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூச்சை பத்தி இல்லை பாயிண்ட்டுங்க. இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? ஒவ்வொரு பொழுதும் நொடி பொழுதும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய முறையிலே அமைய வேண்டும். அப்படி இறை நெருக்கத்தை பெறக்கூடிய முறையிலே அமையாமல் இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு இறுதியில வருத்தத்துக்குரியதாக கவலைக்குரியதாகவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மதாரிஜு சாலிகின் அப்படின்ற கிதாப்ல வருது. அதே போல கால குல்லு நஃபஸின் மின் அன்ஃபாசில் உம்ர் ஜௌஹரத்து நஃப்சியத்துன். அதாவது ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சு என்பதுதான் அவனுடைய பேஸே. இப்போ உதாரணமா இப்னு மசூத் ரஹிமஹுல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இப்னு மசூத் இல்ல இன்னொரு சஹாபி சொல்றாங்க, பேர் ஞாபகம் தான் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய நேரங்கள் நாட்கள் தான் மனிதனுடைய வாழ்நாள் தான் மனிதனே. அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு நாள் செலவழிஞ்சிச்சுன்னு சொன்னா என்னாச்சு? அவனுடைய ஒரு பகுதி செலவழிஞ்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு நேரம் செலவழிவதும் அவனுடைய உள்ளமை எதுவோ அதுல இருந்து ஒரு பகுதி என்னாச்சு? கழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ இதுல இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யும்கினு அன் யஷ்தரிய பிஹா கன்சன் மினல் குனூசி லா யதனாஹா நஈமுஹு அபதல் ஆபாத். அந்த சிறிய சில நொடிப்பொழுதிலே அவன் சில வேளை மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கலாம். அது முடிவே, அதாவது யுகம் யுகமாக முடிவுறாத பெரும் பலனை தரக்கூடிய நன்மைகளை என்ன செய்ய முடியும்? சிறிய நொடிப்பொழுதுகளிலே சம்பாதித்துக் கொள்ள முடியும். அப்ப சிறிய நேரம் வீணாக செலவழியுது என்பது வந்து அது ஒரு கவனிக்கத்தக்கதல்ல. அதை பொருட்படுத்தாம விடலாம் அப்படின்னு விட முடியுமான்னு சொன்னா விட முடியாது. ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சிறிய, அதாவது பெருமதியற்ற ஒரு சிறிய நேரம்னு நினைக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்ய முடியும்? யுகம் யுகமாக அதனுடைய நன்மைகள் அழிந்து விடாத அப்படிப்பட்ட நன்மைகளையும் என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது கரெக்டான முறையில் பயன்பெற்றார். அப்ப இதுக்கு விளக்கமா அடிசலா சொல்றாங்க, மிம்மா யுவத்திஹுலக அஹமியத இஸ்திக்லாலி லஹதாத்தி ஃபில் ஹஸனாத்தி கவுலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய ஹதீஸில் சொல்லி தராங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி குரிஸத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah. அவருக்கு சுப்ஹானல்லாஹ்னு ஒருவர் சொன்னா மறுமையில் அவருக்காக என்ன செய்யப்படுது? ஒரு ஈச்ச மரம், பெரித்த மரம் நடப்படுகிறது, ஒரு மரம் நடப்படுகிறது, மறுமையில் உள்ள சொர்க்கத்தில் நடப்படுகிறது என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, அதுக்கு அடிஷனலா இன்னும் விளக்கம் என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், இந்த வார்த்தை உதாரணமா சுபஹானல்லாஹ் என்று சொல்வது அது ஒரு
சிம்பிளான விஷயம். ரொம்ப அதாவது பெரிய அளவில் நம்மகிட்ட பெரிய ஆற்றலும் தேவைப்படலை, டைமும் தேவைப்படாது. சும்மா சிம்பிளாக என்ன செய்யலாம், சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை கொண்டு எவ்வளவு பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், சொர்க்கத்துல அது எவ்வளவு பெரிய அருள் கொடைகளை, அதாவது சொர்க்கத்தின் இன்பங்களை அதன் மூலமா பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு சின்ன நொடி பொழுது, ஆனா மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்ட்டு அந்த நொடி பொழுதை அதாவது பெருமதியற்றதாக சிம்பிளா என்ன செஞ்சிட வேண்டாம், வீணாக்க வேண்டாம் அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அடுத்து அவர் சொன்னாரு, ஃபக்கம் தா தலைக்க மின் தக்காயிக்க பல் சாஆத்தின் வ ஐயாமின் வ ருப்பமா சனவாத்தின் வ அன்த ஃபீ கஃப்லத்தின் அம்மா யன்ததிருக்க ஃபில் ஆகிரா. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க அதாவது உங்கள் மீது எவ்வளவு நேரங்கள் அப்படி வீணா கழிஞ்சிருக்குது. எப்படி, அதாவது மணித்துளிகள், மணித்துளிகள் அல்ல, பல மணி நேரங்கள், பல மணி நேரங்கள் அல்ல, பல நாட்கள், சில வேளைகளில் பல ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, மறுமையில உனக்கு என்ன முடிவு வரப்போகுது, மறுமையில உன்னுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாம கஃப்லால இருக்கிறீங்க. பொருட்படுத்தாம கவலைப்படாம நீ இருக்கிற, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறீங்க. ஆனா உங்கள்கிட்ட என்ன நடந்திருக்குது, மணித்துளிகள், மணி நேரங்கள், நாட்கள், மாறாக பல ஆண்டுகள் அப்படியே எதையும் கவலைப்படாம கழிஞ்சிருக்குது. அதே மாதிரி பல பேர் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நொடி பொழுதுகளை ஹராமான விஷயங்கள் என்ன செய்யறாங்க, தாராளமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று என்ன நடக்குது, அல் மௌத், அவன் நொடி பொழுதுகளை வீண ஹராமான விஷயங்கள்ல எல்லாம் கழிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று மௌத்து அவன்கிட்ட வந்து விடுகிறது. அப்ப அவன் என்ன சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக், நான் பல விஷயத்தை செய்யாம விட்டுட்டேனா, என்னை திருப்பி மட்டும் அனுப்பு, கரெக்டா எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவேன். இப்படி திருதிப்புன்னு வந்தா எப்படி அப்படின்ற மாதிரி திருதிப்புன்னு தான் வரப்போகுது. அப்ப இந்த மாதிரி கவலைப்படாம கஃப்லால இருந்துகிட்டு இருப்பான். நேரங்கள் வீணா போயிட்டு இருக்கும். நேரங்கள் கழிய கழிய நமது வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. நேரங்கள் கழிய கழிய நம்மின் ஒரு பகுதியே கரைந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மின் பகுதி ஒவ்வொரு நாள் கழிய கழிய நாம அந்த வாழ்நாள் அடிப்படையில எது அப்படின்னு சொல்றோமோ அது குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு சூழல்ல நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கவலைப்படாம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஹராமான விஷயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப திடீர்னு என்ன நடக்கும், மௌத்து வரும். மௌத்து வந்தா என்ன செய்ய முடியாது, திரும்பி போக வாய்ப்பு கேட்டால் வாய்ப்பு தரப்பட மாட்டாது அப்படின்ற செய்தி இதுல சொல்லப்படுகிறது. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நொடி பொழுது இதுல இந்த தலைப்புல இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேக்கிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி மோமெண்ட். ஒவ்வொரு பொழுதையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுதை விட்டுறக்கூடாது. இதுதான் முதல்ல முக்கியமான பாயிண்ட். இப்ப இந்த தலைப்புல இந்த கருத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சென்ற வாரம் ஒரு வகுப்பு நடைபெற்றது. அதுல இந்த சோசியல் மீடியா, இந்த மாதிரிப்பட்ட இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரீல்ஸு, சோசியல் மீடியா, இந்த மாதிரி அல்காரிதம், இவைகளெல்லாம் எப்படி நம்மளை மயக்கி நம்மள்கிட்ட பல விஷயத்தை வீணடிக்கிறது. அப்ப அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உண்மையில இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த தலைப்பிட்டிருப்பதே கரெக்டா இந்த பிரச்சனையான விஷயத்த அடையாளப்படுத்தின மாதிரி தலைப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய வாழ்நாளை முழுமையா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும், உங்களது ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் வீணடிக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது சொல்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏனென்றால் நொடிப்பொழுத நம்ம ஈஸியா வீணடிப்போம். இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்நாளை வீணடிக்காதீங்க, ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், ஒரு நாளை பயன்படுத்தணும், சில நொடிகள் நோ ப்ராப்ளம் அப்படி. ஆனா இந்த சில நொடிகள் பிரச்சனை இல்லைங்கிறது தான் நாள் வீணா போறதுக்கு காரணம். ஒரு நாள் ஏன் வீணா போகுது, சில நொடிகள் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் நாளை வீணடிக்கு. அதனாலதான் அவங்க எங்க லாக் பண்றாங்க,
நொடி பொழுத பிடி, அங்க லாக் பண்ணாதான் எது உனக்கு செட் ஆகும். உனக்கு நாள் வீணாவாது, சனவாத்து வீணாவாது, உனது நாட்கள்லாம் வீணாகாது. அதெல்லாம் வராம இருக்கணும். எங்க பிடிக்கணும்? ஒரு நொடியும் உன்னுடைய கவனத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நொடியிலும் உனது கவனம் உனக்கு பிரயோஜனமான விஷயத்துல செலவழிக்கணும். அப்ப இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தை பத்தி பார்க்கும் பொழுது அதுல மிக முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய உலகத்தினுடைய இந்த பொருளாதார சந்தையில மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா டாலர், அதே மாதிரி ஆயில், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் இல்லையா. மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா யுவர் அட்டென்ஷன் சொல்றாங்க. உங்களுடைய கவனம், இதுதான் இன்னைக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பொருள் இன்றைய உலக மார்க்கெட்ல. ஆகவே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, உங்க கவனத்தை எப்படி ஈர்க்கிறது இப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்துவாங்க. ஈர்த்த கவனத்தை விடாம எப்படியே தக்க வைப்பது அப்படின்னு கவனத்தை செலுத்துவாங்க. ஒரு தடவை ஈர்க்கப்பட்டுட்டா மீண்டும் மீண்டும் அங்கேயே வர வேண்டும் என்று உங்க கவனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதையும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ஆனா இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கவனத்தை இழுக்கணும். ஃபர்ஸ்ட் கவனத்தை இழுப்பது என்று சொன்னால், நம்ம கவனம் தடுமாறும் போது போகும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஒரு வினாடி அங்க போயிட்டு இங்கிட்டு வருவோம். ஆனா ஒரு வினாடி அங்கிட்டு போனா எங்க வரமாட்டோம், இங்கிட்டு வரமாட்டோம். அந்த ஒரு வினாடி அங்க போகாம எப்படி இருக்கிறது, அல்லது அங்க போனா என்ன டேஞ்சர், இதை தெரியறதுல தான் விளையாட்டு. அப்ப இதுல உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய ஒர்க் ஷாப் மாதிரி எல்லாம் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த தலைப்புல இப்னுல் கய்யிம் சொன்ன அந்த தலைப்போட சேர்ந்து நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்வதாக இருந்தால், முதல்ல கவனத்தை ஈர்ப்பதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன் வரும் பாத்தீங்களா, நம்மளுடைய போன்ல நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வரக்கூடியது என்ன கலர்ல வரும் அப்படின்னு சொன்னா, ரெட் கலர்ல குட்டியா ஒரு ரவுண்டு வரும். ஏன் ரெட் கலர்ல ரவுண்டு? அதுக்கு ஒரு சைக்காலஜி கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா ரெட் கலர்ல ரவுண்டு ஒரு நம்பர் வந்தா அதை பார்த்த உடனே மனசுக்கு எப்படி தோணும்னு சொன்னா, என்னமோ சம்திங் இருக்கு, பாத்துறணும், பார்க்காம இருந்தா திருப்தி வராது. அதை பார்க்கும்போது இதே ஒரு அழகா கிரீன் கலர்ல வந்தா சரி அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை அப்படி தோணும் போல, நமக்கு தெரியல. கிரீன் கலர் நோட்டிபிகேஷன் என்ன செய்வான், அல்ஹம்துலில்லாஹ் எவ்ரிதிங் ஓகே, பார்க்காமலே மனசுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ரெட் நோட்டிபிகேஷன் வந்தா என்ன இருக்கும், அவன் உள்ள போனா என்ன இருக்கும், ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் கூட சொல்லியிருப்பான். ஆனா நமக்கு எப்படி இருக்கும், யாரை மூத்தாயிட்டாங்களா, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி அப்படி தோணாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னால பார்க்கணும்னு தோணுமா. அதனால திட்டமிட்டு அப்ப ஒரு கலர், ஒரு லே அவுட், உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபீல்ட்ல வரக்கூடிய ஆர்டர் எல்லாமே பிளான் பண்ணி உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பது எப்படி, ஈர்த்த கவனத்தை தொடர்ந்து தக்க வைப்பது எப்படி, மீண்டும் மீண்டும் உங்களை திரும்பி வர வைப்பது எப்படி, இப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணி செய்யப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க, டோபமைன் லூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் ஒரு பெரிய தலைப்பு, இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க செப்பரேட்டா போய் படிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்ம நார்மலா போனை வச்சிருந்தோம்னு வைங்களேன், இந்த போனை இப்படி தள்ளுவோம் பாத்துறீங்களா. இது எதுக்கு தள்ளுறோம் சொல்லுங்க, கரெக்டா உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இப்படி தள்ளினா என்ன அர்த்தம், அடுத்து போன். இப்படி தள்ளினா என்ன அர்த்தம், இப்படி தள்ளினா கரெக்டா சொல்லு. இது சொல்லலைன்னா இப்ப ஃபெயில். நீங்க இப்படி பண்றது எதுக்கு சொல்லுங்க, ரிஃப்ரெஷ். இங்க பாருங்க, இப்படி பண்ணா ரிஃப்ரெஷ், இப்படி பண்ணா அடுத்தது. நம்ம இப்படி பண்ணிட்டே இருப்போம், போர் அடிச்சா அப்படி என்ன செய்வோம், ரிஃப்ரெஷ். ஏன் திரும்ப என்ன வருதுன்னு பாக்குறீங்க. அப்ப நம்ம என்ன நமக்கு அதுல லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரீல் பார்ப்போம், அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம், திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வரும். அப்புறம் ஒரு 50 ரீல் வீணா போன ரீலா இருக்கும், அது மேபி நம்ம பிடிக்காம கூட இருக்கலாம். அப்புறம் ஏதோ ஒண்ணு நமக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வந்துரும், அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு கிடைச்சிட போகுது அப்படி எதிர்பார்ப்ப உருவாக்குற அந்த மெக்கானிசம் தான் அந்த டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல். அது இயல்பா நம்மகிட்ட இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த டோபமைன்ங்கிறது. இப்ப நம்ம காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழ போறோம், தொழுதோட மனசுக்கு ரொம்ப திருப்தி இருக்கு. இந்த திருப்தியை ஒருத்தர் ரசிக்க தொடங்குனா அவனுக்கு எது உதவுது, இந்த டோபமைன் காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழதுக்கு உதவதான் செய்யுது. ஏன்னா அது அல்லாஹ் வச்சிருக்கிற சிஸ்டம். எக்ஸசைஸ் செய்யறான், ஆனா அதுல ஒரு ரசனை அவன் என்ன செய்வான், தொடர்ந்து செய்யணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப இந்த பாசிட்டிவான வேலையை செய்வதற்கு அவனுக்கு உதவுறது இதுதான், இதே இந்த டோபமைன் தான். இது கொஞ்சம் லூஸ் விட்டா என்ன நடக்கும், இந்த மாதிரி வீணா போன விஷயத்துல போய் அடுத்து என்ன வரும் அப்படின்னு. இதனாலதான் பழைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த
சூதாட்டத்துல வந்து சில பேர் போய் இருப்பாங்க, இந்த ஸ்லாட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, அப்படி மிஷின்ல அடிச்சா லக்கியா ஒரு நம்பர் வரும், மேபி உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த அமெரிக்கால இந்த சூதாட்டம் நடக்கூடிய இடங்கள்ல நைட்டு போய் உட்காந்தா எப்போ வருவான் வெளியே, விடிய காலம் வரமாட்டான். அவனை எல்லாம் அடிச்சு துரத்தி விட்டாதான் இல்ல கையில் காசெல்லாம் போனாதான் வருவான். ஏன் அவனை தொடர்ந்து நிக்கிறான் அப்படின்னா, அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன வரப்போகுது, இந்த ஃபீலிங் அவனை வச்சுக்கிட்டே இருக்கும் மணி நேரங்கள். இங்க பாருங்க, நீங்க சில மணியை, சில நாட்களை அல்லது சில ஆண்டுகளை செலவழிப்பீங்க, செலவழிப்போம். இது வந்து உண்மையிலேயே இந்த ரீல்ஸ் உலகத்துல நமக்கு நம்புறது கஷ்டமா இல்லை. நம்ம நைட்டு தூங்கும்போது பல பேர் என்ன செய்வோம், நம்ம எல்லா நாளும் செய்யாட்டியும் பரவாயில்ல, சில நாளாக செஞ்சிருப்போம். என்னது, அப்படி எடுத்துட்டு மணி பார்ப்போம், இஷா தொழுதுட்டு வந்தாச்சு 9 மணி, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப படுத்து ஒரு ½ hour தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி போனை மட்டும் இப்படி எடுத்து லேசா ஒரு 2 minutes லைட்டா என்ன நடக்கு பார்ப்போமேன்னு பார்ப்போம். அப்புறம் திடீர்னு டைம் பார்த்தா டைம் என்ன ஆயிருக்கும், 11 கரெக்டா கலெக்ஷன் சொல்றாரு. சம்டைம்ஸ் 11, சம்டைம்ஸ் சில சமயம் பொத்துன்னு போன மண்டையில விடும், சை அப்படின்னு சொல்லி சைட்ல வச்சுட்டு திரும்ப முழிச்சு பார்க்கக்கூடிய கேஸும் இருக்கும், அது வேற விஷயம். அல்ல நல்லகாலம் முடிச்சோன்னு இல்லாட்டி படுக்கிற விஷயம் இருக்கும். நமக்கு என்ன பண்ண முடியலன்னு சொன்னா, தூங்குற டைம் ஆச்சு, ஓகே போன் இங்க போயாச்சு, படுத்தாச்சு, இப்படி பண்ண முடியுதா நமக்கு? இங்கதான் மேட்டரே இருக்குது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட முறையில தொடர்ந்து ஒரு ஸ்டாப் இல்லாம அந்த உங்களை ஹூக் பண்ற இந்த விஷயம் தான் என்ன செய்யுது, நம்மளையும் திசை திருப்புது, அவங்களுக்கு என்ன கொடுக்குது, வருமானத்தை, பிசினஸை கொடுக்குது. அதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒருத்தங்க போட்டி போட்டு, உதாரணமா Facebookல இருந்து உங்களை அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு மெத்தடை கொண்டு வந்துறான், உடனே மத்தவன் சும்மா இருப்பானா, அதை விட சூப்பர் மெத்தடை கொண்டு வந்து இப்படி இழுக்கிறதுக்கு பார்ப்பான். உடனே அவன் இங்க வந்து என்ன செய்வான், டிக்டாக் காரன், நோ இன்னொரு சூப்பர் மெத்தடை உடனே இழுக்குது. இப்படி எல்லாரும் நம்மளை வித்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றோம், நம்ம கவனத்தை எங்க செலவழிக்கணுமோ அதை விட்டுவிட்டு எவனோ நம்ம கவனத்தை இழுக்கிறான், அவனுக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இது பெரிய தலைப்பு, நிறைய செய்திகள் இதுல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லுவதா இருந்தா, நீங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஃபீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீடுனா தெரியும் தானே, உங்களுக்கு வரக்கூடிய சில ரீல்ஸ் அல்லது செய்திகள் whatever. உங்களுக்கு வரக்கூடிய செய்தி எனக்கு வரக்கூடிய செய்தி மாதிரி இருக்கு. நானும் நீங்களும் ஒரே உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரே சம்பவம் தான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா எனக்கு வரக்கூடிய ஃபீடு எப்படி இருக்கும், என்னை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வர ஃபீடு எப்படி இருக்கும், உங்களை இழுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை பத்தியும் ஃபுல்லா உங்களுடைய ஹிஸ்டரி, பேக்ரவுண்டு எல்லாம் பார்த்து கரெக்டா அந்த அல்காரிதம் வேலை செய்யும். எப்படி எல்லாம் கொடுத்தா நீங்க உங்களை பிடிச்சிட்டு இருக்கலாம், அதே மாதிரி ட்ராக்ல உங்களை வேலை செய்வோம். அதே மாதிரி குக்கீஸ், நீங்க எந்த குக்கி ஆன் பண்ணாலும், எந்த சிஸ்டத்துல போனாலும் உங்களுக்கு சூட்டபிளா உங்களுக்கு இழுக்கிற மாதிரி செட்டிங் ஆயிடும். இது மாதிரி பல மெக்கானிசம் ஒர்க்கிங்ல இருக்குது. அதனாலதான் நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும்னு வைங்க, அதை மாதிரி பார்ப்போம். அப்புறம் நம்ம நம்பரை உறுதிப்படுத்துற மாதிரி செய்து வந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எப்படி தோணும், கரெக்ட் தான் நம்ம சொன்னது இல்ல, உனக்கு வந்த ஃபீட் அப்படி, அதனாலதான் உனக்கு நீ நினைக்கிறது கரெக்ட் மாதிரி தெரியுது. இப்ப இந்த மாதிரிப்பட்ட நேரங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட், இந்த கருத்தை நான் எடுத்துட்டு வந்த காரணம் என்னன்னு சொன்னா, இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சூஸ் பண்ண தலைப்பு, அதுல அந்த ஆதர் சூஸ் பண்ண தலைப்பு, ஒரு பொழுதையும் நீ பயன்படுத்த வேண்டும். ஏன்னா பயன்படுத்தினா பொழுதை பயன்படுத்தணும், இல்ல பொழுதை வீணடிக்கணும், இதுதான் நடக்கும். நாளை முழுக்க பயன்படுத்துறது ஒரு மணி நேரத்தை பயன்படுத்துறதுன்னு ஒரு சிஸ்டம் இல்லை. ஒண்ணு பொழுதை நீங்க பயன்படுத்தலாம், பொழுதை வீணடிக்கலாம். ஒரு பொழுதை வீணடிச்சா மொத்த நாள் வீணாகும். பொழுதை பயன்படுத்த தொடங்கினா நாள் பெரும்பாலும் என்ன செய்யும், நம்ம சேவ் பண்ணலாம். அப்ப எதை கவனிக்கணும், அந்த மணித்துளி எங்க போகுதுன்றதான் கவனிக்கணுமே தவிர முழு நேரம் எங்க போச்சுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மணித்துளியை கவனிக்கிற கவனிப்பு தான், அதுல கொடுக்கிற கவனம் தான் உங்க நாட்கள், வாழ்நாள் கரெக்டா போகுதா தப்பா போகுதா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சில இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ண சில பேர் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது அவனுக்கு அவசியம் என்பதுல தெளிவில்லை என்றால், அவனுக்கு எது அவசியம் இல்லை என்பதில் அவனுக்கு தெளிவு இருக்காது. எப்படி ஒரு, அதாவது நம்ம இந்த செலவு சாலைன்னு சொல்லக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி, இப்போ உள்ள லேட்டஸ்ட் அறிஞர்கள் இந்த ஃபீல்ட்ல துறையில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அவங்க சொல்றாங்க, கிளாரிட்டி அபவுட் வாட் மேட்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் கிளாரிட்டி அபவுட் வாட் டஸ் நாட். அப்படின்னா என்ன அர்த்தம், எது எனக்கு அவசியம் என்பதில் தெளிவு இல்லைன்னு சொன்னா, எனக்கு எது அவசியம் இல்லை என்பதில் தெளிவு இருக்கு. இப்ப நம்ம பிரச்சனை என்ன, நமக்கு உண்மையில எது அவசியம்னு ஒரு தெளிவு இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், அவசியம் இல்லாததெல்லாம் அவசியமானு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கோம், அவசியம் இல்லாம பாத்துட்டு, அவசியம் இல்லாததெல்லாம் அவசியம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம், ஏன்னா அது அவசியமானு தெரியல. அப்ப எது நமக்கு தேவை, எது நமக்கு அவசியம் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கு, இப்போ உதாரணமா படிக்கிற மாணவர்,
வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒருவர், ஒரு சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு ஆலிமாக இருக்கிறாரு, ஒரு கல்லூரி ஆசிரியர் இருக்காரு. ஒருத்தவங்களுக்கு தெளிவு இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் இதை தான் கவனிக்க வேண்டிய விஷயம். மாணவன் இதுல கவனிக்கணும், இஸ்லாமிய அடிப்படைகள், மார்க்க விஷயங்கள், அதோடு சேர்ந்து கல்வி கற்றுக்கொள்வது, அதை திறம்பட நம்ம விளங்கிக் கொள்வது, இதுல அந்த கவனம் இருக்கும். அப்பதான் எது தெரியாது, தேவையில்லாத விஷயம் வந்தா என்ன தெரியும், சார் இது எனக்கு தேவையில்லாத விஷயம், தெளிவை. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, சார் தேவையா தேவையில்லான்னு தெரியல, அதனாலதான் பாக்குறேன். பார்த்து முடிவு பண்ண எது தேவையா தேவையில்லான்னு பாக்க. அப்ப என்ன அர்த்தம், எது உனக்கு தேவைன்னு தெரியல, அதான் பிரச்சனை. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பல பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, எனக்கு இப்ப என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பரபரப்பா டைம் சும்மா இருக்கிறதுனால எல்லா பக்கம் சுத்தி எடுத்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி மார்க்க விஷயத்துல கூட, மார்க்க விஷயத்துல எதை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நன்மைதான், தப்பு இல்லை. ஆனா இப்போ உதாரணமா கல்வி கத்துக்கொண்டிருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட துறையில கல்வி கத்துக்கிறோம்னு சொன்னா கவனமா அதிலேயே படிக்க ட்ரை பண்ணும். அதை விட்டுவிட்டு இங்க ஒரு பயான், அங்க ஒரு ஸ்பீச், அது இந்த தலைப்பு எல்லாம் பார்த்தா என்ன செய்யாது, ஒரு விஷயத்தை தெளிவாக கத்துக்கிற முடியும். அப்ப எது தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த டாபிக் வருதுன்னு சொன்னா, நேரத்தை வீணடிக்காம முழுமையா பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி ஏரியாலையில வேலை செய்யணும். அதே மாதிரி இன்னொரு கோட் அவங்க சொல்றாங்க, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். அப்படின்னா புரிஞ்சு அவங்களுக்கு, ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவழிக்கல காசு. உதாரணமா ஃபேஸ்புக் போறீங்க, நீங்க செலவழிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? சும்மா ஃப்ரீ. எதெல்லாம் ஃப்ரீயா வருதோ, எதுலாம் ஃப்ரீயா நம்ம போறோமோ நல்லா வழங்கிக்கிறங்க. உங்களை வித்துக்கிட்டு இருக்கான், எதை விற்கிறான், நம்மள அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அதனாலதான் ஃப்ரீ. நம்ம அதை தெரியாம ஃப்ரீயா இருக்குன்னு போயிட்டு இருக்கோம். அவன் நம்மள ஃப்ரீயா விற்கல, நம்மள ஃப்ரீயா எடுத்து காசுக்கு வித்துக்கிட்டு இருக்கான் அவர் பேச்சுக்கு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட அப்ப குத்துவாத்து ஷைத்தான் எப்படி இழுப்பான் ஒரு இடத்துல, முதல்ல கவனத்தை லேசா இழுப்பான், அங்க கவனம் போச்சுன்னா அடுத்த டாபிக், கொஞ்சம் அடுத்த டாபிக், கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்தா அப்படியே போயிடும். அப்ப ஒரு நொடி பொழுது ஒரு டைம்ல உள்ள கவனம், எப்பவுமே நம்ம கவனம் செதறனா டக்குன்னு ரிட்டர்ன் வரணும். இந்த இடத்த தான் நம்ம கவனிக்க பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற வழங்கிறேன். இது எனக்கும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து தான் இந்த அறிவுரை. அப்ப இந்த இடத்தை நம்ம கவனம் செய்ய விட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், தடுமாறி கொண்டிருப்போம். இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் தான் ஒரு கவனமற்ற ஒரு ஜெனரேஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எதுலையும் போக்கஸ் கிடையாது, எல்லாமே ஓப்பன்ல போயிட்டு இருக்கு. ஆழமா எதையும் சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இப்போ உதாரணமா திருக்குறள் அல்லாஹ் சொல்லி தருகின்றான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாம வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹதா பாத்திலா. அவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார் என்று சொன்னால், யذ்குரூன அல்லாஹ் வந்து நினைப்பாங்க, நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, படுத்த நிலையில. அதே மாதிரி வானம் பூமியினுடைய படைப்பை சிந்தித்து பார்த்து, யா அல்லாஹ் இதை வீணுக்கு படைக்கவில்லை. அப்ப இதுல வந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஒரு போன இதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நடத்துறதுக்கு போகும்போது சில விஷயங்களை விளங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞருடைய வீடியோ பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இது ரொம்ப அவசியம். இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா சிந்தித்து பார்க்க வேண்டும்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆழமா சிந்திக்கணும், வைக்கணும், இதெல்லாம் பேசுவோம்ல. அவர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தொடர்ந்து பரபரப்பா பல விஷயங்களை கவனம் செதுக்கிட்டே போதில்லை, இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு அப்படின்றாரு. எப்படின்னு சொன்னா, நீங்க ஆழமா சிந்திக்கணும், என்ன தேவை சொல்லுங்க, ஆழமா சிந்திக்கணும் என்ன தேவை சொல்லுங்க. அறிவு இருக்கணும். இன்னொன்னு சொல்லுங்க, டைம் தான் ஃபுல்லா மாஷா அல்லாஹ் டைம் இருக்கு, நம்ம டெய்லி 24 மணி நேரம் எல்லாரும் தான் இருக்கு. கவனம் இருக்கணும், போர் அடிக்கணும், கரெக்ட் தான். அப்ப என்ன செய்யணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம டைம் இருக்கணும், நமக்கு கவனம் இருக்கணும், எந்தவித அதாவது திசை திருப்புதலும் இல்லாம நேரம் இருக்கணும், பொறுமையா உட்காந்து ஸ்பீடா இல்லாம நிதானமா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அப்ப நம்ம லைஃப்ல டைம் எப்படி இருக்கணும்னா, சில நேரத்தை நம்ம ஒதுக்கி இருக்கணும், அதுல அமைதியா உட்காரணும், எந்தவித டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்கக்கூடாது, ஆழமா படிக்கணும், நுணுக்கமா அவதானிக்கணும். இப்படிப்பட்ட இந்த செட்டிங் எல்லாம் இல்லைன்னு வைங்க, என்ன பண்ண முடியாது, இந்த ததபுரு தஃபக்குர் பண்ண முடியாது. சும்மா பார்த்து விளங்குங்கன்றது ஒரு டாபிக். ஆனா நம்ம லைஃப்ல ஸ்டைல் எப்படி இருக்கணும், இதுக்கு உட்படக்கூடிய மாதிரி இருக்கணும். டெய்லி ரீல்ஸ் அது இது இப்படியே பரபரப்பா சுத்திக்கிட்டு இருந்தோம் வைங்க, இதை என்னைக்கு செய்யறது, மூத்தா போற வரைக்கும் தஃபக்குர் செய்ய முடியாது, ததபுரு செய்ய முடியாது. அப்ப இந்த கோணம் வந்து நம்ம ஆழமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அதுல இருக்கு. அதே போல இவர் சொல்லக்கூடிய காயிதாவும் இது தொடர்ந்து சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு பொருத்தமா இருக்கு. அந்த அடிப்படையில அடுத்த காயிதாக்கு போவோம். அந்த காயிதா என்னன்னு சொன்னா, காயிதத்துன் ஃபில் இலாஜ், அதாவது நிவாரணம் செய்வதற்கு உரிய ரூல் என்ன அப்படின்னா,
அவங்க சொல்றாங்க ரெண்டு சக்திகள் போராடி கொண்டிருக்குன்னு வைங்க. வகுல்லு முத்தசாரி ஐனி அராதாயி யதகல்லப அஹதுஹுமா அலல் ஆஹர் ஃபதரீகு ஃபீஹி தக்வியத்து மன் அராத அன் தக்கூன லஹு அல் கலப வ இத்ஆஃபுல் ஆஹர். இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ரெண்டு சக்திகள் போராடுது, ரெண்டு பேர் போராடினாலும் சரி, ரெண்டு சக்திகள் போராடுது. அப்ப யாராவது ஒருவர் அதில் இருக்கக்கூடிய இரண்டுல ஒன்று வெற்றி பெற வேண்டும் என்று நாடினால் ரெண்டு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அது ரெண்டு விஷயம் என்ன? எது வெற்றி பெற வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அதை பலப்படுத்த வேண்டும், எது தோல்வி பெற வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அதை என்ன செய்யணும் சொல்லுங்க, பலவீனப்படுத்த வேண்டும். இதே மாதிரி இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஃபாயிதா பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போக மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். எல்லாமே இந்த பேலன்ஸ் தான் முக்கியம். இதையும் சேர்த்து கவனிச்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த அலைன்மெண்ட் கரெக்டா வரும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும் அல்லது ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றால் எது இரண்டு சக்திகளுக்கு மத்தியில போராட்டம் நடக்குதுன்னு சொன்னா, எது ஜெயிக்க வேண்டுமோ அது பலப்படுத்தப்பட வேண்டும், மேலும் என்ன செய்யப்படணும், எது தோற்க வேண்டும் அது என்ன செய்யப்படணும், பலகீனப்படுத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டு வேலையை செய்யணும். பலப்படுத்துறதுன்றது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு, அதே மாதிரி பலவீனப்படுத்துறதுன்றது இன்னொரு செயல்பாடு. அப்ப அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் சொல்றாரு விளக்கத்துல, லவ் சாலக அஹதுஹும் அன் முஷ்கிலத்தின் சஹியத்தின், யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆரோக்கியம் ரீதியா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா, அவங்க நோய் சம்பந்தமா இது ஒரு கேள்வி கேட்டா, நீங்க நார்மல் என்ன சொல்லுவீங்க, ஃபமினத் தபீஇ ஐயக்கூனல் ஜவாப், அந்த நார்மலா இயல்பா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஹுத் ஹாத தவா ஒஜித்தனிப் ஐய ஷையின் யுதாஇஃபு மரதக, இந்த மருந்து நீ சாப்பிடு, உன் நோயை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்துல இருந்து நீ என்ன செய்ய, ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா சிம்பிளா நமக்கு வந்து கோல்டு வந்துருச்சு, நம்ம என்ன செய்வோம், நார்மலா நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுவோம், இருமல் இருந்தா எப்ப கோல்டு வாட்டர் குடிக்காத, இது என்ன லிஸ்ட்ல வருது, பலகீனப்படுத்துறது. அப்புறம் என்ன செய்ய, ஒரு கஷாயத்தை குடி, மருந்தை குடி, ஒரு ஆளுடைய சிஸ்டத்தை பொறுத்து ஒரு மருந்து அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட், ப்ரொடெக்ஷன், இது ரெண்டையும் செய்யணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து யதார்த்தமானது. இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை நீங்க தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை தீர்ப்பதற்கு எதெல்லாம் உதவி செய்யுதோ அதை பலப்படுத்துங்க, எதெல்லாம் அதை பலகீனப்படுத்துதோ அதையெல்லாம் என்ன செய்யுங்க, பலவீனப்படுத்துங்க என்று அவர் சொல்லி காட்டுகிறார். இப்ப இதுல நம்ம அடுத்த டாபிக் எதுல போறோம்னு சொன்னா, இப்ப போன இதுல நம்ம என்ன சொல்லி விட்டோம், இன்றைய பிரச்சனை சோசியல் மீடியா கவனத்தை இழுக்கிறாங்க, அட்டென்ஷனை இழுத்த பிறகு தொடர்ந்து மெயின்டைன் பண்றாங்க, அப்புறம் அதுல இருந்து விடுபட முடியாம நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம இப்ப இதுக்கு என்ன தீர்வு, என்ன தீர்வு, இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க. அதாவது எது நமக்கு அதுக்கு நிவாரணத்தை தருமோ அதை பலப்படுத்தணும், எது நோயை வலுப்படுத்தும் அதை என்ன செய்யணும், பலகீனப்படுத்த வேண்டும். அப்ப இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. உதாரணமா டீப் ஒர்க் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுல அவங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப ஆழமா நிதானமா சிந்திச்சு ஆழமா ஒர்க் பண்ணி அப்படி ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு அர்த்தத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை. ஒரு அதாவது பராக்கான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா. இதை யார் சொல்லணும், இது ஆக்சுவலா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அது. அப்ப உண்மையிலேயே வாழ்க்கையை ரொம்ப டீப்பா அர்த்தமா வாழக்கூடிய சிஸ்டம் யார்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. அவர் எவ்வளவு டீப்பா வாழணும்னு சொன்னாரோ அதை விட இன்னும் ரியல் டீப்பா ரொம்ப அதை உள்வாங்கி வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை வழங்கி வாழக்கூடிய முழு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப இந்த சிஸ்டமே இல்லாதவங்க கூட என்ன சொல்றாங்க, டீப்பா வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்ப பராக்கா வாழக்கூடிய வாழ்க்கை என்ன இல்லை, அது ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை அப்படின்ற கருத்தை சில பேர் பதிவு செய்யறத பார்க்கும். அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா சோசியல் மீடியா, இதுக்கு நினைச்ச மாதிரி தீர்வு எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா என்ன வழிகளை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இதை தடுக்கணும் என்ன செய்யணும், நம்ம போய் சொல்றோம் எல்லாம் இதை ஸ்டாப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம், ஸ்டாப் ஆகுமா, ஆகாது. அப்ப எப்படி இதை ஸ்டாப் பண்றது,
இதுக்கு பதிலா இதை செய்யப்பான்னு ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்கும். இதை செய்யப்பான்னு சொல்றது எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு வகையிலுக்கு அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கணும். அதுல அவங்க ஒரு சுவையை காணக்கூடிய முறையில் இருக்கணும். இப்படி ஒரு சிஸ்டம் வராத வரைக்கும் இதோடைய பவர் எப்படி இருக்கும்? அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செகண்ட் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் மொபைல் கையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நம்ம சும்மா உட்காந்துருப்போமா? எங்கேயாவது சொல்லுங்க, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். 5 நிமிஷம் உட்காந்தவொடனே என்ன செய்வோம்? 1 நிமிஷம் உட்காந்து என்ன செய்வோம்? ரைட் லெஃப்ட் பார்ப்போம், போனை எடுத்து தொடுவோம். அப்புறம் யாரோ சார் வாங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க, ஓ என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு தான் நம்ம எந்திரிச்சு போற மாதிரி. அப்போ ஒரு வினாடி காலியா நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை நிரப்பிடுறோம் இதை வச்சு. அப்ப இது நிரம்பாம இருக்கிற என்ன செய்யணும்? தேவையில்லாம நேரத்தை காலியா விடக்கூடாது. அப்ப காலியா விடாம இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், சில இது சம்பந்தமான துறையில உள்ள அறிஞர்கள் சொல்றாங்க, நமது வாழ்க்கையை சிஸ்டமேட்டிக்கா அழகான சில வழிமுறைகளை முழுமையா ஒரு வளமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வளமை அந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். நமக்கு இந்த ஐட்டம் புகுறதுக்கு என்ன இருக்கக்கூடாது? கேப் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் புகுறதான் செய்யும், ஏன்னா இது அந்த மாதிரி பாதிச்சிருக்குது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சிஸ்டத்தை பண்ணிட்டா என்ன நடக்கும்? இது தேவையில்லாம ஃபில் பண்ணக்கூடிய அந்த கேப்புகள் குறைஞ்சிரும். இப்படி அதை வலுப்படுத்திக்கிட்டே வந்தா மட்டும்தான் இந்த லூப்ல இருந்து அந்த லூப்புக்கு போகலாம். இதுவும் டோபமைன் லூப் தான். இது ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய லூப்பு, இது தீமையை தரக்கூடிய லூப்பு. அப்படி வரணும். நேத்து யதார்த்தமான ஒரு மீட்டிங்ல இருந்தேன் துபாயில. அப்ப ஒரு 30 வயசு ஒரு பிரிட்டிஷ் இளைஞர் ஒருத்தன், ஒரு முஸ்லீம், அப்படி ஒரு டேனின்னு பேரு, முஸ்லீம் இல்லாத ஒரு இளைஞர், நல்ல பார்க்க நல்ல ஹெல்த்தியா இருக்கிறாரு, நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஸ்டைலா தான் உட்காந்துருக்காரு. அப்ப பேசி பிசினஸ் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கூட இருக்கிறவர் தான் அவர்கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய நார்மலா என்ன செய்வார்? என்ன ஆச்சரியப்பட்டேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இங்க துபாயுடைய லைஃப் எப்படின்னு கேட்கிறாரு. லைஃப் ஒரே பரபரப்பு. அவர் சொல்றாரு, துபாய் லைஃப் எப்படி இருக்கு? ஒரே பரபரப்பா இருக்கு, எனக்கு அது அவ்வளவு செட் ஆகாது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா தூங்க போயிடுவேன், எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். காலையில எந்திரிச்ச பிறகு காலையில சில ரூட்டீன் இருக்கு, போனோம். அதுக்கப்புறம் ஹெல்த் ஃபுல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, அதுக்கப்புறம் சில பிசினஸ் ரீதியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வீட்டுல போறது அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்றாரு. எனக்கு உண்மையிலே மலைப்பா இருந்துச்சு. இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்மளே பண்றது கிடையாது. அப்போ ஒரு யதார்த்தமா ஒரு மனிதன் அவன் விளங்கி கொள்கிறான், சிஸ்டமேட்டிக்கா ஒரு சரியான வளமையோட வாழ்ந்தா தான் ஒரு சிறப்பா வாழ முடியும். அதே மாதிரி பார்க்க ஹெல்த்தியா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாப்ல, நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு, நல்ல அழகா தெளிவா பேசுறான். அப்ப இந்த சிஸ்டத்தை அவன் அப்ரிசியேட் பண்ணி அது எந்த அளவுக்கு, அதாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சீரா வாழ்க்கை போறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சிஸ்டம் தந்திருக்கான். காலையில நம்ம ஃபஜ்ருக்கு எந்திரிச்சுதான் ஆகணும். அப்ப ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது ஒரு வளமை. அந்த வளமையோட ஒட்டி நம்ம என்ன செய்யலாம்? அதை தொடர்ந்து இந்த நம்ம அறிவுக்கு, அதே மாதிரி ஆன்மாவுக்கு உணவு தரக்கூடிய அடிப்படையில திருக்குறானோடு உள்ள தொடர்பு, அதே மாதிரி இல்மு சம்பந்தமான விஷயங்களோட தொடர்பு அப்படின்னு சில நேரத்தை ஒதுக்கலாம். உடலுக்கு என்று மாஷா அல்லாஹ், உடலுக்கு என்று அதை தொட்டு ஒரு வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ், ஜிம்மு எதுவா இருந்தாலும் அது ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெடியாகி போறது, இப்படி நம்மளே நம்ம வாழ்க்கையில ஒரு சிஸ்டத்தை போட்டா அதை தொடர்ந்து பின்பற்றி அதுல ஒரு சுவையை கண்டு அதுல ஆர்வம் வரக்கூடிய மாதிரி செயல்பட்டா இது அவ்வளவு முக்கியம். இந்த லூப் முழுக்க என்ன செய்யணும்? ஃபுல் ஆகணும். அப்படி வந்தா இதனுடைய தாக்கத்தை நம்ம என்ன செய்யலாம்? நியாயமாக குறைக்க முடியும். அதே போல குழந்தைகளுக்கும் அதே மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட பல வழிமுறைகள். இப்ப இதுல முக்கியமா நம்ம சொல்ல வந்தது, தீமையை தடுக்கணும்னு சொன்னா இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். எதை? நம்ம இந்த லூப், நம்மளுடைய வளமை என்று சொல்லக்கூடிய விஷயத்த இஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு ஒரு வளமையை போட்டு தருது. குறிப்பா தொழுகைகளை வச்சு அதை ஆங்கர் பண்ணுது. நம்ம வளமையை யாருமே என்ன செய்ய முடியாது, எல்லா தொழுகையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப ஃபஜ்ர் தொழுகை கரெக்டா தொழணும்னா அறிஞர்கள் சொன்னாங்க இஷா தொழுதுன்னா தூங்கு. இந்த சிஸ்டத்தை எல்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணி ஒரு வளமையை சரியா உருவாக்கணும்னு சொன்னா இந்த தீங்கிலிருந்து வெளியே போறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணாம என்ன செய்ய முடியாது, இதை டைமை குறை இதை குறைன்னு மட்டும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்ல இந்த இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றது. ஆனா இன்னைக்கு இது ரொம்ப பிரச்சனையான விஷயமா இருக்கு. இதை விட முடிய மாட்டேங்குது.
நம்ம போனா நமக்கு முன்னாடி மொபைல் வந்து நிற்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் வைங்களா, மொபைலை மட்டும் மிஸ் பண்ணிட்டு போக மாட்டோம் பாத்தீங்களா? மொபைல் மிஸ் பண்ணிட்டு போனா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? திரும்பி வந்து எடுத்துட்டு போவோம். அப்படி சொல்லுங்க. என்ன பர்ஸை விட்டுட்டு போனோம்னு வைங்க, நோ ப்ராப்ளம் சார், நான் பாத்துக்கிறேன். இப்ப உதாரணமா நம்ம பர்ஸை விட்டு போன அவரு சொல்ல என்கிட்ட பைசா இருக்கு வாங்க, அல்ல நான் பாத்துக்கிறேன், இல்ல என்ன வேணா எதை வேணா விட்டு போவோம். ஆனா கட்டாயமா திரும்பி எதுக்கு வருவோம்? மொபைல் தான். இல்ல வெயிட் வெயிட் வெயிட், மொபைல் இல்லைன்னா நம்ம உயிரே விட்டு போன மாதிரி, அதான் கையை காலை விட்டு போன மாதிரி சரியா? இதுதான் நம்மளுடைய யதார்த்தம். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்கிறோம். இதோட விட்டு இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் இந்த தொகுத்தவரும் என்னன்னா நம்ம டாபிக்கு மேட்சிங்கா அவரே வச்சு தொகுத்து வச்சிருக்காரா, அந்த டாபிக் நம்ம மேட்ச் ஆகிறோமான்னு தெரியல. அடுத்து அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. அது என்னன்னு சொன்னா, சபபுல் இஸ்திம்ரார், ஒரு செய்தி தொடர்ந்து நடைபெறுவதற்குரிய காரணி என்ன அப்படின்னு ஒரு டாபிக் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பேசணும்? ஒரு செயல்பாடு தொடர்ந்து செய்வதற்கு என்ன தேவை? அப்படி பதில் சொல்லாதீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. கால ரஹிமஹுல்லாஹ், மன் ذاك لذة شيء கவியத் ஹிம்மத்துஹு ஃபீ தஹ்சீலிஹி. ஒரு மனிதன் ஒரு செயல்பாட்டினுடைய சுவையை சுவைத்து விட்டால், சுவையை தெரிஞ்சுக்கிட்டா, அது என்ன செய்யும் என்று சொன்னால், அவன் அதை அடைவதற்கு அவனுடைய அந்த என்ன சொல்றது, ஹிம்மத்துக்கு என்ன சொல்றது, அவனுடைய அந்த அதை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானமான அந்த உறுதியை வலுப்படுத்தும். அடைய வேண்டும் என்று அவனது தீர்மானத்தை உறுதிப்படுத்தும். எது? அதை சுவைச்சிட்டா. ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு என்ன நடக்கும்? எனக்கு அது வேணும் அப்படின்னு பின்னாடி சுத்துவான். இது என்ன பக்கம் வேலை செய்யும். நீங்க உதாரணமா எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னு வைங்களேன், நம்ம ஏதாவது ஷாப்பிங் மால போனா ஒரு ஆள் வந்து ஸ்டைல போட்டு, சார் நீங்க ஃபேமிலியா இருக்கீங்களா, சார் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வாங்க, நம்ம என்னப்பா விஷயம், அட ஒரு செகண்ட் வாங்க, ஏன்னா என்னப்பா விஷயம்னு சொன்னா நம்ம போயிடும். என்ன விஷயம்னு சொல்லுவா, சார் வந்து நாங்க உதாரணமா 1 மில்லியனுக்கு அப்பார்ட்மெண்ட் வச்சுங்க, எவன்ட்ட காசுக்கு நம்ம போயிடும். அவன் அப்படி சொல்ல மாட்டான். ஒரு நிமிஷம் கேளுங்க, கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டான், விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டான். அந்த ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு எதை சொல்லுவான், நம்ம அப்படியே இழுக்கிற மாதிரி, சார் 1 மில்லியன் அப்பார்ட்மெண்ட்டவே நீங்க சும்மா இப்படி ஒரு கப்பு தண்ணி குடிச்சாலே போதும், அப்படியே 1 மில்லியன் வந்துடுற மாதிரி ஒரு பிட்ட போடுவான். அப்ப நமக்கு பண்ணிடலாம் போல ஏன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதோட மேட்டர் முடிஞ்சு அப்படியே இழுத்து ஒரு மாதிரி, அப்ப நம்ம 1 மில்லியன் அப்பார்ட்மெண்ட் வாங்கி வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துடும். நம்ம உடனே அதுக்காக உழைக்கின்ற மாதிரி ஃபீலிங் கிரியேட் பண்ணிடும். அல்லது எங்கேயோ வெக்கேஷன் அனுப்புறேன், நம்ம யாராவது போன் அடிச்சா உதாரணமா என்ன மேட்டர் போன் அடிச்சு டக்குன்னு சொல்றீங்களா இல்லையா, சொல்ல மாட்டேன்னா போனை வச்சிடணும். இல்லைன்னா நாங்க வந்து நோ தேங்க்யூ நோ லோன் ஃபினிஷ் ஆகும். இதான் ஆக்சுவலா அப்படிதான் நம்ம உண்மையில செய்வோம் அப்படி பதில் சொன்னா. ஆனா அவன் அந்த பதில் சொல்ல ட்ரை பண்ண மாட்டான். என்ன செய்வான்? உங்களுடைய அந்த டேஸ்ட்டை இழுக்கிற மாதிரி வேலையெல்லாம் ஒண்ணு செய்வான். டேஸ்ட் போனவொன்னு என்ன ஆயிடும், எப்படியாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வேணும், நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் ஐடியா இருக்காது இவனுக்கு, நம்ம அந்த பிளான்லயே கிடையாது. ஆனா அது ஒரு வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் மாதிரி ஆயிடும். இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. ஆனா இங்க இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க, இந்த சிஸ்டம் தான் நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஒருத்தருக்கு இதான் ஒர்க் ஆகுது. மன் ذاك ஹலாவத்த தப்கீரி லில் மசாஜிதி ஃபஇன்னஹு சயுதாவிமு அலா தாலிக். பள்ளிவாசல்ல நேரத்தோட போய் உட்கார்ந்து அந்த தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி தொழுகிற சுவையை உண்மையில ஒருத்தர் சுவைச்சா அதை தொடர்ந்து செய்வான் அப்படின்றார். அப்ப நம்ம ஏன் தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிறோம்னு சொன்னா, அந்த டேஸ்ட்டை இன்னும் நமக்கு தட்டுப்படல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம அந்த டேஸ்ட் பிடிபடாம போய்கிட்டு இருக்கோம். அந்த டேஸ்ட் உண்மையிலே பிடி கிடைச்சா அதை கொஞ்சம் ரசிக்க தொடங்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம அதை விடாம செய்யணும் அப்படின்ற ஒரு உறுதிக்கு வந்துடும். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறது. அப்ப இப்ப இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா அனலைஸ் பண்ணி அதுல உள்ள வரைக்கும் போய் தான் என்ன செஞ்சிருக்காங்க, சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நமக்கு தீர்வு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, உதாரணமா இதுல இன்னொரு கருத்தை ஒரு ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். ஒமன் ذاك لذة طلب العلم فإنه سيصبر على كل صعوبات التي تعترض طريقه وهكذا. ஒருவர் வந்து இல்மு தேடுவதனுடைய சுவையை அவருக்கு லேச தட்டுப்படுச்சுன்னு வைங்க, அது கிடைச்சிச்சுன்னு வைங்க, அந்த இல்மு தேடக்கூடிய வழியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன செய்வாரு, சும்மா ஈஸியா அதை பொறுத்துக்கிட்டு போவாரு. இவ்வாறே ஒன்றொன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம எதை நல்லதை செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நான் இவர் சொல்றதையும் அந்த சிஸ்டத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போறேன். அப்ப அதை எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்ததில் நமது சுவையை அதிகரிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், இப்ப அந்த வேலையை தான் செய்யணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எப்படியா கஷ்டப்பட்டு தொழணும் இப்படி யோசிக்க கூடாது.
நம்ம என்ன செய்யணும், தொழுகை நமக்கு டேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம எங்க மிஸ் பண்றோம், அந்த டேஸ்ட்டை பார்க்க ட்ரை பண்ணணும். எப்படியாவது தொழுகைக்கு முன்னாடி போறோம், பள்ளியில போய் உட்காரோம், முன்னாடி பள்ளியில உட்கார்றதுனுடைய ஒரு ஒரு பாசிட்டிவா அதுல என்ன நமக்கு 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 ஒரு சுவையான விஷயம் என்ன, மனசுக்கு என்ன ராக தருது, இதை ரசிப்பதற்கு நம்ம பயிற்சி எடுக்கணும், அதை யோசிக்கணும். அது கரெக்டா பிடி கிடைச்சிச்சுன்னு சொன்னா பாக்கி எல்லாம் என்ன நடக்கும், அந்த லூப்ல தன்னால நடக்கும். இதுவும் தான் நம்ம இந்த டோபமைன் லூப்னு சொல்லக்கூடிய இதுல பாசிட்டிவான விஷயத்துக்கும் இந்த டோபமைன் வேலை செய்யும், நமக்கு ஆர்வத்தை கொடுக்கும். ஆனா எது தேவை, டேஸ்ட் தேவை. நமக்கு மிஸ்ஸிங் என்னது, எதுவும் டேஸ்ட் எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு எல்லாம் காப்பாற்றணும். அப்ப அந்த டேஸ்ட்டை எப்படி தெரிந்து கொள்வது, இது உண்மையிலேயே நம்ம தீவிரமா யோசிக்கணும். டேஸ்ட் உண்மை. இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு, இப்ப சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பெரிய உதாரணம் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வந்தான்னு வைங்க, கடையில ஐக்கியால இருந்து வாங்கிட்டு வந்தான், அதுல பார்த்தா சம்டைம்ஸ் 300 காம்பனன்ட் இருக்கும். ஆனா அதை அசம்பிள் பண்ணணும்னு ஆர்வத்தோட இறங்கினா என்ன நடக்கும், அவன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்வான், இருந்து அதை சரி பண்ணி தூக்கி நிமித்தாம அவன் அங்கிருந்து வர மாட்டான். எப்படி அவ்வளவு நேரம் வந்து செலவழிக்க முடியுது, என்னது டேஸ்ட். அது டேஸ்ட் இல்லைன்னு வைங்க, நம்மள்ட்ட சும்மா 2 கட்டை எடுத்து சும்மா இதை திருக்கி வைடான்னு சொன்னா என்ன செய்வான், தம்பிங்க வா கனெக்ஷன் பண்ணி போயிடும். ஏன், நமக்கு அதுல டேஸ்ட் இல்லை. அப்ப இந்த டேஸ்ட் மிக முக்கியம். இதை ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப நம்மளுடைய இந்த மாதிரிப்பட்ட தீமையான தாக்கத்தை தருவதிலிருந்து நல்ல தாக்கத்துக்கு வரணும்னு சொன்னா, நம்ம நெகட்டிவான இந்த டோபமைன் லூப், நெகட்டிவான தவறான முறையில போய் அடிக்ஷன், அது அடிக்ஷன் சொன்னா என்னது, போதை, அதுல உள்ள போதையில இழுத்துட்டு போகக்கூடிய அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா டோபமைன் பாசிட்டிவ் லூப்புக்கு நம்ம போகணும். அப்ப இவர் அதுக்கு அந்த டேஸ்ட் எப்படி பாக்குறது, எப்படி தொடர்ந்து அதை செஞ்சு அதை வலுப்படுத்துவது. அதே மாதிரி இன்னொரு தியரி சொல்லுவாங்க, இது வந்து வெளியில சொல்லக்கூடிய தியரி, ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்னு. கேள்விப்பட்டீங்களா? அதை கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையா? எனக்கு எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்வதற்கு பிடிக்கல, கரெக்டா? அப்ப என்ன செய்யணும்னா, பிடிச்சா எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி நடக்க ட்ரை பண்ணணும். வெளிப்படை ஒன்றும் மனசு பிடிக்கல, ஆனா வெளிப்படை என்ன செய்யணும், பிடிச்ச மாதிரி நடக்க ட்ரை பண்ணணும். இப்படி தொடர்ந்து நடக்க 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 உங்களுக்கு என்ன வந்துடும் சொன்னா, உங்க பிரெயினே எப்படி பழகின்னு சொன்னா, நமக்கு உண்மையில பிடிச்சிருக்குன்னு நினைச்சு பிடிக்க வச்சிருக்கோம். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு தரேன், நீங்க புரிஞ்சு சொல்லவே போதும், இனிமே சொல்லாதீங்க. தெளிவா புரிஞ்சு வச்சு கலாசி, இனிமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அது மாதிரி என்னமா, அதாவது உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதாவது வகுப்பு வர இல்ல, கொஞ்சம் கூட நல்ல பவர்ஃபுல்லா உங்களுக்கு அது நல்ல மனசுல நிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். அது ஓகே. இதே இப்ப உதாரணமா பப்ளிக்ல நம்ம வந்து அதாவது ஒரு கிளாஸ் நடத்தணும், அல்லது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு, அதாவது பப்ளிக்ல வந்து கிளாஸ் நடத்தணும் ஒரு பேச்சுக்கு, அது நம்மளுக்கு பயமா இருக்கும், பிடிக்காது. ஆனாலும் பிடிச்ச மாதிரி, அது நம்ம திருப்தியா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், உண்மையிலேயே பிடிக்கல, ஒரு சரியா ஒரு டேஸ்ட் தெரியாம தான் நம்ம போறோம். சரி, ஸ்டில் இந்த எக்ஸாம்பிள் எனக்கு திருப்தி இல்லை, பட் நான் உங்களுக்கு கருத்துக்காரன் சொல்றேன். ஆனா நம்ம வந்து டேஸ்ட் இருக்க மாதிரி செய்யணும். அப்ப உண்மையிலே நமக்கு மனசுல என்ன இருக்கும் அந்த டைம்ல, ஸ்டார்டிங்ல நம்ம சும்மா செய்யறோம் அப்படின்னு. ஆனா தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும், நம்மளே டேஸ்ட் பார்க்க தொடங்கிடும். ஆனா அதை வந்து ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட், இதை வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம். நான் பாசிட்டிவான கருத்தை சொல்றேன், சரியா? அது அவரை ஷேக் ஒரு கதை சொன்னார், அதே தெரியுமா? அது சாப்பாடு சொன்னீங்க. அதாவது சாப்பாடுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இது ஒரு ஃபிட்டிங் இல்லை, சும்மா லைட்டா சொல்றேன். அதாவது அக்ளிமடைசேஷன் சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா நம்ம சவுதிக்கு வந்த புதுசுல முத கப்சா திங்கும்போது எப்படி இருந்துச்சு, சார் என்ன சோறையில குழம்பு இல்லை அப்படின்னு. இன்னைக்கு எப்படி இருக்கு, கப்சா எல்லாம் இருக்க முடியாது. அப்ப அதனாலதான் நார்மலா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நாட்டு உணவை வந்து சாப்பிடும்போது ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். நீங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணணுமா, அது எத்தனை தடவை தெரியல, ஒரு ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணணும். பண்ணா உங்களுக்கே அந்த டேஸ்ட் பழகிடும், அப்புறம் பிடிக்க தொடங்கிடும் அப்படின்னு. இந்த முழுகியா உதாரணமா எனக்கு போறதுக்கு பிடிக்காது, இன்ன வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, மேபி சில பேருக்கு பிடிக்கலாம். அப்ப சில தடவை ட்ரை பண்ணணும், அப்பதான் அதுவே ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
பாசிட்டிவான முறையில அந்த இப்ப எதுக்கு இந்த ஃபேக் இட் அண்டில் யூ மேக் இட் சொன்னோம், டேஸ்ட் எப்படி பிடிக்கிறது. அப்ப காலைல ஃபஜ்ருக்குன்னு சொன்னா இப்ப நான் அதையும் இதே டேட்டா கனெக்ட் பண்ண நினைக்காதீங்க, அதை தனியா விட்டுருங்க சரியா. இப்ப ஃபஜ்ருக்கு உதயம் போய் பழகணும். போனா நமக்கே ஒரு என்ன ஒரு மனசுக்கு ஒரு உண்மையில ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து பாருங்க, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கு, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு ஃபீலிங் வரும். இதை தொடர்ந்து ரசிக்க தொடங்க அந்த ஃபீலிங் போனா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம அதை அதிகம் பார்க்காட்டி நமக்கு எப்படி இருக்காது, அந்த ஃபீலிங்கே நமக்கு பழக்கம் இருக்காது. தொடர்ந்து அந்த ஃபீலிங் இருந்தா ஏதாவது நாள் ஃபஜ்ர் இல்லைன்னா நமக்கு மனசுக்கு ஒரு சின்ன இன்னைக்கு மிஸ் பண்றோம் அப்படி ஃபீலிங் இருக்கும். இந்த பழக்கத்தை உருவாக்கிட்டே வந்தோம்னு சொன்னா நம்ம மிஸ் பண்ணாம வேலை செய்வோம். அப்ப இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அதான் நமக்கு என்ன சொல்லி தராங்க, ஆழமான. அப்ப இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஆழமா ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு டீப்பா என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டா உள்ள வரைக்கும் போய் அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. இவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து சும்மா சிம்பிளா வந்த கருத்துக்கள் இல்லை, உண்மையிலே ஆழமா ஒரு மனிதனுடைய செயல்பாடு, அவருடைய உள்ளம் எப்படி செயல்படுது, அவருடைய வெளி உலகத்தோட அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு, இதுகளை எல்லாம் உள்வாங்கி டீப்பா சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதுல உள்ள கருத்தினுடைய முத்துக்கள் மாதிரி ஒரு சிம்பிளா சில சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் நம்மளுடைய இந்த கான்டெக்ஸ்டுக்கு சில விஷயங்களை சேர்த்து பேசுறோம். இப்ப அதே மாதிரி தொழுகையுடைய அதுக்கார்களுடைய தாவாவுடைய டேஸ்ட், அதே மாதிரி சில பேர் சமுதாய சேவை செய்வாங்க, அதுல ஒரு டேஸ்ட். ஏதாவது உள்ள நமக்கு டேஸ்ட் எது இருக்குன்னு பார்க்கணும், டேஸ்ட் இருக்கிறத செய்ய பழகணும், டேஸ்ட்டை வலுப்படுத்தணும். அது நமக்கு பாசிட்டிவான முறையில நம்முடைய வாழ்க்கையை இறை நெருக்கத்தை நோக்கி செலுத்தக்கூடிய அடிப்படையில செலுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த அடிப்படையில நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் ஃபாயிதா நம்பர் 9 இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சீக்வன்ஸுக்காக நான் ஒரு ஃபாயிதாவை மாத்திட்டேன். ஃபாயிதா நம்பர் 12க்கு போறோம். ஃபாயிதா நம்பர் 12 என்ன அப்படின்னு சொன்னா, கைஃப தத்ருக்கு ஷர்ர, அது என்னது, சபபுல் இஸ்திம்ரார், எப்படி ஒண்ண பண்றது. இவர் என்ன சொல்றாரு, ஒரு வீணா போன விஷயத்தை எப்படி விடுறது, பாவத்தை எப்படி விடுறது. இதுல அவங்க சொல்றாங்க, மஸ்தூயின அல தகல்லுசி மின ஷர்ரி பி மிஸ்லில் போதி அன் அஸ்பாபிஹி, ஒரு விஷயத்தை விடணும்னு சொன்னா அதுக்கு இட்டு செல்லக்கூடிய காரியத்தை விட்டும் தூரமாவது போல என்ன இல்ல வேற எதுவும் உதவி செய்யாது அப்படின்னு. ஒரு காரியத்துக்கு எது இட்டு செல்லுதோ அதனுடைய காரணியை கண்டறிந்து அதுல இருந்து தூரமாயிட்டா அங்க போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் தான் நமக்கு என்னது, இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல உள்ள மிகப்பெரிய சோதனை தான். இப்ப நமக்கு இதுகள்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு சொன்னா இந்த எல்லா சிஸ்டத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒன்னு ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க, கது யசுலுக்கு அஹதுகும் அன் ரகுபதிஹி ஃபி தர்கி மஅசியத்தின் முஅய்யனத்தின், அந்த நேரத்துல பதிலாக இருக்கும் இப்தாயித் அன் அஸ்பாபிஹா கல் ஃபராகி வ சதீகி சூ. பாருங்க உண்மையில இது வந்து நம்ம டாபிக்கு மேட்ச் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அதாவது பாவமான காரியத்தை விட்டும் நான் எப்படி விலகிக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஃபஹீனஹா யகூனு அல் ஜவாப், அந்த வேளையில ஜவாப் எப்படி இருக்கணும், பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜவாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்தாயித் அன் அஸ்பாபிஹா, அதனுடைய எல்லா காரணிகளை விட்டு விலகிக்கோ, கல் ஃபராக், எதுவும் செய்யாம அதாவது வேற எந்த வேலையிலும் ஈடுபடாம சும்மா இருக்கிறது. சும்மா இருக்க முடிஞ்சா நல்லது. சும்மா இருக்கிறதுல வந்து ஒரு 2 டைப்பான சும்மா இருக்கிறது இருக்கு. ஒண்ணு செய்யாம சும்மா இருக்க முடிஞ்சா கொஞ்சம் பரவாயில்ல, தப்பு இல்லை. சும்மா இருக்க முடியாம சும்மா இருக்கிறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதான் மேக்சிமம் இருக்கிறது. அந்த சும்மா இருக்கிறது ப்ராப்ளம். ஏன்னா எது வந்துடும், இந்த வீணா போன ஐட்டம்லாம் அது வந்து ஃபில் ஆயிடும். அல்லது தவறான ஒரு வீடியோவை பார்ப்பான், தவறான ஒரு வேலையை செய்வான். அப்ப அதுக்கு மேல ஒரு பிரயோஜனமான வேலையில் இருந்தான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய மாட்டான், அங்க போக மாட்டான். அப்ப ஒருவனுக்கு ஒண்ணு செய்யாம சும்மா இருந்தா பிரச்சனைன்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், இத எதுவும் இல்லாம சும்மா இருப்ப தடுக்கணும். அதான் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் தனிமையில் இருந்தா பிரச்சனை, தவறான விஷயத்தை செய்வாங்கன்னா, சில அறிஞர்களுடைய கருத்து என்ன, தனிமையா இருக்கக்கூடிய சிஸ்டம் விட்டுரு, அப்ப ஒரு ரூம்மேட்டோட இருக்கிற மாதிரி அல்லது ஒரு குரூப்போட இருக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய மாதிரி செட்டிங் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு அதுல என்ன தருது, பாவத்துக்கு போகக்கூடிய அந்த காரியத்தை தடுக்குது. அதே மாதிரி ஒரு சதிக்கு சூ, மோசமான நண்பன். அப்போ ஒரு நண்பன் நமக்கு தவறான பாதிப்பை ஏற்படுத்துறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம விளக்கிடணும். நட்பை பத்தி பொதுவா சொல்லுவாங்க, தாவா ரீதியான விஷயத்துல இந்த பேச்சு பல தடவை வந்திருக்கு. நண்பன் இருந்தான்னு சொன்னா, ஒண்ணு நண்பன் நம் மீது தாக்கத்தை செலுத்துவான், இல்லாட்டி நம்ம நண்பன் மீது தாக்கத்தை செலுத்துவோம்.
அப்ப நண்பன் நம்மளை விட நல்லவனா இருந்தா அவன் நம்ம மேல தாக்கத்தை செஞ்சா தப்பு இல்லை. கரெக்டான ஆமாவா இல்லையா? அவன் ரொம்ப நம்மளை விட நல்ல ஒரு அறிஞர், இபாதத்தான ஒரு சாலிகான ஒருவரா இருந்தா நமக்கு நல்லது. அவன் நமக்கு மேலே தாக்கத்தை செலுத்த நம்ம நல்லவனாயிட்டே போவோம். எப்படி அந்த சூபத்து சாலிகான் ரசூல்லா சொன்ன மாதிரி அத்தர் வியாபாரிக்கு கூட இருந்தா நமக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி நமக்கு பெனிஃபிட். அதே டைம்ல நம்மளை விட மோசமான ஒருத்தர் நண்பனா இருக்காரு, தொடர்ந்து நம்ம அவருக்கு மேல தாக்கத்தை செலுத்தி இருந்தோம் வைங்க, அவர் திருந்தக்கூடிய அந்த வேலையை நீங்க செஞ்சிருந்தா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோம் வைங்க, என்ன செய்யணும்? உடனே நட்பை கட் பண்ணிடும். நம்மளுடைய ஒரு இலக்கை அடைவதற்கு அல்லது நம்ம நல்ல விஷயம் நல்லபடியா செயல்படுவதற்கு நமது நட்பு தவறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தால், ஃபுல்லா முடிஞ்சு சார் வீணா போயிட்டேன், இப்ப என்ன செய்யறது நீ அப்பவே கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாதி தத்பீகாத்தில் ஜவ்வாலி அல் மலி அத்தி பில் முஹர்ரமாத்தி வஹக்கதா, ஜவ்வால உள்ள பல ஆப்ஸ் இருக்குது, ஃபுல்லா ஜவ்வாலே தொடக்கூடாது ஒரு பேச்சுக்கு. அந்த மாதிரி பல விஷயம் தப்பான விஷயத்தில் இழுத்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இவைகளை தடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. ஆகவே நம்ம விளங்கிக் கொள்கிறோம், ஒரு தவறான காரியத்திலிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகளை கண்டறிந்து அதை விலகிக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யவில்லை என்று சொன்னால் சரியான முறையில தவறிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ள முடியாது. ஆக இவ்வாறான இந்த கருத்துக்களை எல்லாம் மொத்தமாக நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு நானும் முயற்சி செய்ய வேண்டும், நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல காரியங்களை செய்வதற்கு ஒரு சுவையை தந்து தொடர்ந்து அதில் பயணிப்பதற்கும் தீய காரியங்களை விட்டும் சரியான முறையிலே விளங்கி அதை விட்டு விடுபட்டு அதே போல இப்படி விடுபடுவதற்கு நமது வரக்கூடிய வருங்கால ஜெனரேஷன், அடுத்த நம்ம சமுதாய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தந்துள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.